சிற்றம்பலம். மார்கழி மாதத்தின் 19வது நாளான இன்று திருவெம்பாவையின் 19வது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். சிற்றம்பலம். கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பலம் சொல் புதுக்கும் எம்மச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்கொள் பகல் என்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களில ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இந்த மார்கழி நீர் ஆடக்கூடிய கன்னிப் பெண்கள் அனைவரும் ஒருவரைக்கொருவர் எழுப்பி பொய்கையிலே நீராடி எழுப்பும் பொழுதும் இறைவனுடைய திருப்புகழை பாடி பொய்கையிலே நீராடும் போதும் இறைவனுடைய திருப்புகழை பாடி இப்பொழுது திரு அண்ணாமலையார் சந்நிதியின் முன்பாக வந்து பெருமானுக்கு விண்ணப்பமாக வைக்கின்றார்கள். உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தாள். இந்த ஒரு பெண்ணை பெற்றோர் திருமணம் பண்ணி கொடுக்கும் பொழுது மணமகன் கையில் ஒப்படைப்பாங்க. அப்படி ஒப்படைக்கும் பொழுது இந்த பிள்ளை நீ உங்கள் பிள்ளை, உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம், இது உன்னோட அடைக்கல பொருள், இனி இன்ப துன்பம் எல்லாம் உங்களை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஒப்படைக்கக்கூடிய வழக்கம் நம்ம இருக்கு. அதை அப்படி ஒப்படைக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, எங்கள் பெருமான் எங்களுக்கு மிக அச்சமாக இருக்கின்றது. எதனால அப்படின்னா, எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். நாங்க ஒன்று சொல்றோம், எங்களுக்கு வேற எல்லாம் எதுவும் வேண்டாம், ஒன்னே ஒன்று நீ செய்தா போதும். அது என்னன்னு தெரியுமா? என் கொங்கை நின் நண்பர் அல்லாதோல் சேரற்க. எங்களுக்கு வரக்கூடிய கணவர் உன்னுடைய அடியாராக இருக்க வேண்டும், அதுதான் எங்களுடைய விண்ணப்பம். மார்கழி நீராட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள்லாம் நம்ம வரிசையாக அந்த பதியங்களை பார்க்கும்போது, இந்த பாடல்களை பார்க்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடியார்களே கணவனாக வர வேண்டும். ஏன்னா பிறந்த வீட்டில் இவங்க இறை வழிபாட்டோடு இருந்து சிவ வழிபாட்டோடு இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது அவங்க அந்த வழிபாட்டில் இல்லை அப்படின்னா வழிபாட்டுக்கு தடை நேரும். அதனால் அந்த நாங்கள் போகக்கூடிய அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய கணவனாரும் அந்த உன்னுடைய அடியாராக இருக்க வேண்டும்னு சிறப்பு விண்ணப்பமாக இந்த பெண்கள் பெருமானுடைய திருச்செவிக்கு வைக்கின்றார்கள். என் கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்க எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். என் கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. எங்களுடைய கைகள் உன்னுடைய பணியை தான் செய்யணும், வேறு எந்த பணியும் செய்யக்கூடாது. கங்குள் பகல் என்கண் மற்றொன்றும் காணற்க. பெரும்பாலும் அறியாமை, இருள், மருள் அப்படி சொல்லுவோம். அதனால பகல்ன்றது வெளிச்சம், ஞானம், ஒளி. அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே. அஞ்ஞானம்ன்றது தான் இருள். அதனால கங்குள் பகல் என்கண் மற்றொன்றும் காணற்க. உன்னுடைய அந்த ஒளி பொருந்திய திருவடிகளை தவிர வேறு எதையும் காணற்க. இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களில ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். அப்பா, நீ இதை மட்டும் எங்களுக்கு செய்துட்டா போதும். இந்த ஞாயிறு இருக்கே, ஞாயிறுன்னா என்னது? சூரியன். அது எங்கே முளைத்தால் எங்களுக்கு என்ன? கிழக்க உதித்தால் என்ன, மேற்க உதித்தால் என்ன? எங்கே உதித்தாலும் எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. எங்களுக்கு என்னுடைய அடியார் கணவனாக வரணும். என் கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்க எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க கங்குள் பகல் என்கண் மற்றொன்றும் காணற்க. இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்குதியேல் எங்களில ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவா. நீ உன்னோட திருவடியை நாங்கள் காணணும், அந்த ஒளி பொருந்திய திருவடியை, வேற எதையும் காணக்கூடாது. உன்னோட
அடியார் தான் எங்களுக்கு கணவனாக வரணும், இதை மட்டும் நீ செய்துட்டா போதும். இந்த ஞாயிறுன்னு ஒன்று இருக்கே, சூரியன் அது எங்கே உதித்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்று 19வது திருப்பாடலில் பொது விண்ணப்பமாகவும் சிறப்பு விண்ணப்பமாகவும் அந்த பெண்கள் இறைவனுடைய திருச்செவிக்கு வைக்கின்றார்கள். அடுத்து நாம் 20வது பாடலும் அதற்கு பொருளும் தொடர்ந்து திருப்பள்ளி எழுச்சியும் நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.